அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய பொது அறிவு எப்படி இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளைஞிகள் இவங்களுடைய பொது அறிவு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன், செய்தி படித்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு செய்தின்லாம் சொல்ல முடியாது. மாக்காப்பா ஆனந்துக்கு இந்த மாக்காப்பா அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? அது அவருடைய இனிஷியல் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் எங்கெங்கே போகிறாங்க? சூர்யா ஜோதிகா 2 பேருக்கும் ஏதாவது விரிசல் வந்துருத்தா குடும்பத்தில்? சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் சண்டையா? அப்புறம் வந்து சத்யராஜுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? இப்படி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் செய்திகள் தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவுது. லூசு பயல்களா, அதை தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாக்காப்பா ஆனந்துக்கு மாக்காப்பாங்கிற பேர் எப்படி வந்தால் நமக்கு என்ன? அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இந்த லெவலில் தான் இன்றைக்கி பொது அறிவு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பொது அறிவு வளர்ச்சிங்கிறது இப்படி தான் இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தேடி தேடி படிக்கிறதோ பார்க்குறதோ கிடையாது. இந்த மாதிரி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பரவுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், பொழுது போகிறதுக்காக தான் அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி பொழுது போகிறதுக்கு பார்க்குறதுக்கு பொழுது போகலைன்னா பார்க்கணும். பொழுதை பூரா போக்குறதுக்காகவே அது மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடாது. எவ்வளவோ இதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் தேடி பார்க்காம ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்றைக்கி ட்விட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, ரீல்ஸுங்கிற பேரில் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் இருக்குது. இன்றைக்கி மக்களுடைய பொது அறிவு வளர்ச்சியும் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தேடி தேடி பாருங்கள்.